ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம கரம் மசாலா செஞ்சுக்கலாம். கரம் மசாலாவுக்கு நான் 80 கிராம்ஸு லவங்க எடுத்து வச்சுருக்கேன். 80 கிராம்ஸ் லவங்கு, ஸ்டார் ஹனீஸ் ஒரு 80 கிராம்ஸ், அது உடஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பேக்கெட்டில் இருந்ததுனால உடஞ்சிட்டு இருக்கு. ஒரு 4 ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நட்மெக், அப்புறம் 80 கிராம்ஸ் லவங்க எடுத்து வச்சுருக்கேன். பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் 80 கிராம் தான். அப்புறம் பிரிஞ்சி இலை மட்டும் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன், 30 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நட்மெக் மட்டும் நம்ம உரலில் தட்டிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இதுவும் உடைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த 30 கிராம்ஸு பே லீஃப் பிரிஞ்சி இலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்லா ஒரு கனமான கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். அப்போ ஒன்ஸ் அது சூடு ஏறிச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு குயிக்காக ஃப்ரை ஆகிடும். நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் செய்யறதுனால இதெல்லாம் ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் மாதிரி ஆகிடும். அப்போ நம்மளுக்கு குக்கிங் ஈஸி ஆகிடும். ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல ஒரு ஸ்மெல் வருது. நீங்கள் அது ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது ஃப்ரை பண்ணிட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்க லவங்க, ஏலக்காய், ஸ்டார் ஹனீஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மூணுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்பைசஸ்ன்றதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம். நான் ஃபுல் சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா கண்டெய்னர் ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுனாக்கா சீக்கிரமாகவே நமக்கு ஃப்ரை ஆகிடும். நான் இந்த ரெசிபியெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன், ப்ரீ மசாலா, ப்ரீ மிக்ஸ் மசாலாஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு ரீசன் வந்துட்டு எங்கள் சன்னும் என் டாட்டரும் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக, எங்கள் சன்னு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக அப்ராட் போயிருக்கான். என் டாட்டர் பேச்சுலர்ஸ் ஆஃப் டிகிரி படிக்கிறதுக்கு அப்ராடுக்கு போயிருக்கா. இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி செய்து கொடுத்துட்டா குக்கிங் ஈஸியாக இருக்கும். எப்பவுமே ஹோட்டல்லையும் வெளியிலையும் சாப்பிட முடியாது. அதுக்காக நான் சாம்பார் ப்ரீமிக்ஸ், ரசம் ப்ரீமிக்ஸ், டீ ப்ரீமிக்ஸ் இதெல்லாம் நான் செய்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இந்த மசாலா 1 இயர் பேக் நான் கரம் மசாலா, மட்டன் மசாலா, கபாப் மசாலா இது எல்லாமே நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். கூல் ஆகட்டும். இது நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பட்டை, சினமன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை உடச்சி போட்டுக்கலாம். நம்ம இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முறைக்கும் பசங்க வீடியோ கால் பண்ணி இது எப்படி செய்யறது, அது எப்படி செய்யறதுன்னு நம்மளை கேட்கும் போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னாக்கா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து குக் பண்ணுறதுக்கு காலேஜ் போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸ் இருக்குனாக்கா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கூட குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சமைக்கணும், சாப்பிடணும், இது வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்காது. இப்போ அவங்க தனியாக போயிட்டு பிறகு ஒரு பேச்சுலர் மாதிரி அவங்க வந்து எல்லாமே அவங்களே வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிடணுன்னா கொஞ்சம் டயர்டில் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஹோட்டல்லையும் டெய்லி தேடின்னு போயின்னு இருக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி செய்து ஒரு பாக்ஸ் ஏர் டைட் கண்டெய்னர்லையோ இல்லை ஜிப்லாக் கவர்லேயோ நம்ம போட்டு நம்ம கொடுத்து அனுப்பிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னதான் ரெடிமேடு இன்ஸ்டன்ட் மசாலாஸ் கிடைச்சா கூட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செய்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் ஒரு நல்ல ஒரு பசங்களுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நம்மளே செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு வீட்டில் ஹோம் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ராடில் போய் படிக்கிறவங்க வேலை செய்கிறவங்கன்னு இல்லை, இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளவே வேறு ஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க கூட மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ வீட்டுக்கு வரவங்க நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுங்க
நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ நம்மளால் முடியும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம அதிகமாக இல்லாமல் கொஞ்சமான குவான்டிட்டி கூட போட்டு நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ரீமிக்ஸ் மசாலாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ப்ராவர்பே சொல்லுது, உணவே மருந்துன்னுட்டு. நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறது தான் நம்ம நல்லா சாப்பிடணும், நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அதுக்காக தான் நம்ம என்னதான் வெளியே சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வராது. இதையும் இதில் கொட்டிக்கலாம். ஆறட்டும். ஃபேன் போட்டிருக்கேன், நல்லா கூல் ஆகட்டும். நம்ம நட்மெகெல்லாம் இந்த உரலில் தட்டி போட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணி. கரம் மசாலா ப்ரிப்ரேஷனு ஆக்சுவலாக கரம் வந்து ஹிந்தியில் கரம், அது கரம்னாவே வார்ம், நம்ம பாடியை வார்மாக வச்சுக்கிறதுக்காக தான். நம்ம பாடி சிஸ்டம் ஃபுல்லாக வார்மாக வச்சுக்கிறதுக்காகவும் நல்லா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். இது இந்த வின்டர் சீசனில் இந்த கரம் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணி குக்கிங்கில் செய்யும் போது இது நம்ம ஹெல்த்துக்கு டோட்டலாக நம்ம பாடிக்கே இது ரொம்ப நல்லது. எந்த ஒரு கோல்டு, காஃபு, ஃபீவர் எது வந்தாலும் இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம நட்மெக் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்மில் வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா இது கனமான கண்டெய்னரு, நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது, பியூட்டிஃபுல்லாக வருது. வீடு ஃபுல்லாக மனமாக இருக்குது, கரம் வாசனை மனமாக இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமே, இப்போது கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் கிளம்பி போவோம். அப்போது நாங்கள் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். சரி, அப்படியே நம்மள மாதிரி எவ்வளோ பேர் நம்ம பசங்க மாதிரி எவ்வளோ பசங்க பேச்சுலர்ஸாக இருப்பாங்க, போயிட்டு அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு தான் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். செய்கிறோம், அப்படியே நம்ம வீடியோவை எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு, இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பிளேட்டுக்கு ஆற வச்சுக்கலாம். இதுவும் இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கூல் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரம் மசாலாவுக்கு எல்லா ஸ்பைசஸும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இது கூல் ஆகிடுச்சு. மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம கரம் மசாலாவில் மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம். ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நம்ம மசாலாஸ் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பே லீவ்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்துச்சுன்னா பைண்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். இந்த மசாலாஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டோம். கரம் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபைனாக பவுடர் ஆயிருக்கு. நீங்கள் இல்லை எனக்கு இன்னும் ஃபைன் பவுடர் வேணும்னா ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சிட்டு மறுபடியும் கூட நம்ம அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூல் ஆகட்டும், அப்புறம் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது வீடு ஃபுல்லாக பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போவே நம்மளுக்கு குழம்பு செஞ்சு சாப்பிட்ணும், பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் வருது இது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சதுனால, முக்கியமாக அந்த நட்மெக்கும் அந்த சினமன் தான் ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்கு. இத்தனைக்கும் நம்ம இந்த குவான்டிட்டிக்கு நான் 4 நட்மெக் தான் போட்டேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம இதே ஜாரில் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலாக்கு ரெடி பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, இல்லை வெஜ்ஜு குருமா, இதுக்கெல்லாம் கூட நம்ம இந்த மசாலா போட்டுக்கலாம். இது ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே 10 கிராம்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 10 கிராம்ஸு, பிரிஞ்சி எல்லாம் 10 கிராமு,
ஏலக்காய் 10 கிராமு, உடைச்ச கடல 10 கிராமு, சோம்பு 10 கிராமு, சீரகம் 10 கிராம், கசகசா 10 கிராமு, இது ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 10 கிராமு, லவங்க 10 கிராம்ஸு. அப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் 10 கிராம்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் 200 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் இந்த கப்பில் இந்த அளவுக்கு முக்கால் பாகம் 200 கிராம் வந்துச்சு. இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் நான். ஏன்னா குழம்புக்கு நம்ம போடும் போது மிளகாய் தனியாக தான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸ்பைசஸ் கம்மியாக இருந்தால் கூட அந்த மெஷர்மெண்ட்டில் தான். இந்த 10 கிராம்ஸுக்கு நான் இதெல்லாம் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் இருந்துச்சுன்னா 200 கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுனால இதே 200 கிராம் எடுத்திருக்கேன். நான் எப்படியும் நம்ம ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கசகசா மட்டும் நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒன்றா கொட்டி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கண்டெய்னர் ஹீட்டாக இருக்குது, நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு நட்மேக் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நட்மேக் நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நட்மேக் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஜாதிக்காய் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலாவில் இந்த மட்டன் மசாலான்னு இல்லை, சிக்கன் மசாலா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு நான்வெஜ் கிரேவியோ இல்லை வெஜ்ஜு கிரேவியோ, பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, வெஜிடேபிள் கிரேவி, எது ஒரு நான்வெஜ்ஜு நம்ம செய்தாலும் இந்த மசாலா நம்ம போட்டோம்னா குழம்பு நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம பொட்டுக்கடலெல்லாம் போடுறோமே, இது கெட்டு போகாதா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சுட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு நம்ம மட்டன் குழம்புக்கு என்னெல்லாம் மசாலா போடுறோமோ அதெல்லாம் தான் இது. மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பொட்டுக்கடலை, கசகசா, மிளகா, தனியா, இது எல்லாமே நம்மளுக்கு இதில் இருக்குது. இது ஒரு ஸ்பூன் போட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஏன்னா ஒன்று அடிஷ்னலாக நம்ம குக்கிங் பண்ணும்போது தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆனியன் போடுவோம், அவ்வளோதான். நம்ம அனியன் கூட நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும்னா அந்த அனியன் கூட நம்ம ட்ரை ஆனியன்ஸ் நம்ம இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி செய்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன். அதிகமான குவான்டிட்டியெல்லாம் இப்போது சில்ட்ரன்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால கெட்டு போகாது. தைரியமாக செஞ்சு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மட்டன் மசாலா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 10 கிராம் அளவு கசகசா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சிறும் பொருள்ன்றதுனால செப்ரேட்டாக ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா இது சீக்கிரமாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடும். அதெல்லாம் ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். இது செப்ரேட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்டெய்னர் சூடாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடுச்சு. கசகசா, தனியா எல்லாம் நம்ம கடலெல்லாம் போடுறதுனால குழம்பு நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் போடுறது. மட்டன் கைமாக்கெல்லாம் இது போட்டால், இந்த மசாலா போட்டு செஞ்சால் பால் கறிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் பால் கறி, பீஃப் பால் கறி, சிக்கன் பால் கறிக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. நம்ம ஃப்ரை பண்ண இந்த கசகசாவும் இதுலேயே கொட்டிக்கலாம். தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணின்னு இருப்பேன். அப்போ நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக ஃப்ரை ஆகி வரும். ஒவ்வொரு கிரெயின்ஸும் நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரை ஆகி வரும். கொஞ்சம் கருகிடுச்சுன்னா கூட கசப்பாயிடும். கொஞ்சம் கருகிடுச்சுன்னா கூட ஹோல் ஃபுட்டே ஸ்பாயில் ஆகிடும் நம்மளுக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக செஞ்சுக்கணும். யார் வேணுனாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது குக்கிங் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட, இன்ட்ரெஸ்ட் எடுத்து, ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோடு நம்ம செஞ்சோம்னா நம்ம ஃபைனல் சமையல் டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாய் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது வந்து மிளகாய் வந்து நான் ஃப்ரை பண்ணி தான் சில்லி ஃப்ளேக்ஸாக செஞ்சு வச்சுருக்கேன். சும்மா லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
மிளகை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸாக செஞ்சு வச்சுக்கணும்னா இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ இந்த மசாலைக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாச்சு. இந்த லைட்டாக கொஞ்சம் சூடு ஏறினா போதும். சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போடணும்னு இல்லை, மிளகா கூட நம்ம போட்டுக்கலாம். முழு காஞ்ச மிளகா எடுத்து நம்ம இப்படி வறுத்துட்டு நம்ம மசாலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வேற ஒரு கண்டெய்னர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூல் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அதாவது வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, கறி மசாலா இது நம்ம நல்லா கூல் ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுது இப்போ ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கரம் மசாலா ஃபைனாக கிரைண்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த கறி மசாலாவும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம அதில் போட்டுக்கலாம். ஜாரில் நம்ம மட்டன் மசாலா எல்லாம் இதில் போட்டுட்டோம். கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். நம்ம மட்டன் மசாலா கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். மிளகாய் வறுத்து வச்சது போட்டுக்கலாம். மறுபடியும் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். கிரைண்ட் பண்ணலாம். நம்ம கறி மசாலா கிரைண்ட் பண்ணிட்டோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம உடச்ச கல்லை போட்டிருக்கோம், தனியா போட்டிருக்கோம், மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால இது ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்குது. இது ஸ்மெல் எப்படி இருக்கோ குழம்பும் அதே மாதிரி தான் நல்லா மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு இந்த மசாலாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கரம் மசாலா, இது வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் கறி மசாலா. ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணதெல்லாம் கூல் ஆகட்டும். என் வீடியோஸ் வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனது, வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு, பொறுமையாக அவங்க ப்ரெஷியஸ் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்களே, அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.